ஆண்டவர் தம் மக்களை அக்களிப்போடும் தான் தெரிந்தெடுத்தவர்களை மகிழ்ச்சியோடும் வெளிக்கொணர்ந்தார். அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, தேவதாய்க்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த சனிக்கிழமையிலே தேவதாயினுடைய அருளாசிரை நாடுவோம். தன்னுடைய திருமகனிடம் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் இந்த கூடிய நோயினால் வேதனை பெறக்கூடிய இந்த உலகத்திற்காகவும் இந்த தேவதாய் பரிந்து பேசி ஏராளமான உதவிகளை, அதிசயங்களை, அற்புதங்களை இந்த உலகம் காண செய்ய தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியார் புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக, உலகினிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். அது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருள் பெருக்கான் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்களை பெருக செய்கின்றேன். நீர் தேர்ந்தெடுத்தவர்களை கனிவோடு கண்ணோக்கி திருமுழுக்கு என்னும் அருளடையாளத்தின் வாயிலாக புது பிறப்பு அடைந்தவர்களை சாகா தன்மை என்ற பேச்சினால் அடை செய்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிற்கு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 4, இறை சொற்றொடர்கள் 13 முதல் 21 முடிய. அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே
இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 118. நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே, என் மன்றாட்டை நீ கேட்டதால் நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீ கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீ கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீ கேட்டதால் நன்றி செலுத்துகின்றேன். இறைவசனங்கள் 1:14 மற்றும் 15. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே, என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஜெபப்பாடல். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீ கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீ கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். இறைவசனங்கள் 16 மற்றும் 18. ஆண்டவரது வழக்கை உயர்நோக்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. ஜெபப்பாடல். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீ கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீ கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். இறைவசனங்கள் 19, 20 மற்றும் 21. நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஜெபப்பாடல். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீ கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீ கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16. இறை சொற்றொடர்கள் 9 - 15 வரை. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள்.
அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்ற பொழுது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாய் 11 பந்தியில் அமர்ந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அற்புதமாக வாசிக்க கேட்டோம். கல்வி அறிவற்ற பேதுருவும் யோவானும் இறைவனுடைய ஞானத்தை பெற்றவர்களாக எவ்வாறாக அந்த தலைமை சங்கத்தினர் அச்சுறுத்திய போதிலும் அவர்கள் உமக்கு பயப்படுவதா அல்லது கடவுளுக்கு பயப்படுவதா? நாங்கள் கடவுளுக்கே பயப்படுவோம், நாங்கள் கேட்டதையும் பார்த்ததையும் எங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது என்கின்ற அற்புதமான ஒரு துணிவை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவல் கட்ஸ் என்று சொல்வார்கள். அது தூய ஆவியானவர் நமக்குள்ளே வருகின்ற பொழுதுதான் அவை வெளிப்படுகிறது. ஆகவே உயிர்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை பெற்றிருக்கக்கூடிய நாம் நமது துணிவை எவ்வாறாக வெளிப்படுத்துகின்றோம்? நாம் இந்த உலகத்திற்காக மனிதருக்காக அஞ்சு வாழ்கிறோமா? அல்லது இந்த உலகம் சொல்வதை மனிதர்கள் சொல்வதை கேட்கிறோமா? அல்லது இந்த உயிர்த்த இயேசு நமக்கு இந்த நாளிலே சொல்லக்கூடிய செய்தியை கேட்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். இயேசு பிரியமானவர்களே, இன்றைய பதிலுரை பாடலிலும் கூட இந்த நாட்களிலே நமக்கு ஏற்படக்கூடிய இந்த கொடியவாதை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை இறைவன் நமக்கு எடுத்துரைப்பதை பார்க்கின்றோம். கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. எண்ணற்ற நபர்கள் இறக்கின்ற பொழுதிலும் கடவுளுடைய கரிசனை இந்த உலகத்தின் மீது இன்னும் அதிகமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நம் அனைவரையும் அவர் வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறார். சாவின் இருளுக்கு அவர் தள்ளாமல் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த கொடிய நோயிலிருந்து ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற நபர்களை இறைவன் பிழைத்துக் கொள்ள செய்கிறார். ஆக கடவுளுக்கு இந்த நாளிலே நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாளின் 3வது செய்தியாக உயிர்த்த இயேசு சீடர்களுடைய இந்த கடின உள்ளத்தை குறித்து அவர் துயரப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவர்களை கண்டிப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த கடின உள்ளம் எதனால் வருகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல்வேறு தருணங்களிலே இந்த சீடர்களுக்கு அவர் தோன்றுகின்றார். ஏன் சீடர்கள் அவரை நம்பவில்லை என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய கடின உள்ளம் எதனால் வருகிறது? நம்பிக்கை இல்லா தன்மையால் வருகிறது. வாழ்க்கையில் எண்ணற்ற கசப்பு என்கின்ற அனுபவத்தால் அவை கடின உள்ளம் நம் மத்தியிலே வருகிறது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே துயரம், எப்பொழுதுமே வேதனை, எப்பொழுதும் கசமான அனுபவங்கள். இதன் வழியாக ஒவ்வொரு நாளும் நாம் இந்த கடின உள்ளத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம், அதனை பெரிதாக்கிக் கொள்கிறோம். ஆகவே இதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று சொன்னால் நமது நிலை மாறும். நாம் விசுவாசத்தை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு வருகின்ற பொழுதுதான் இந்த கடினம் உள்ளம் நம்மை விட்டு அகன்று இயேசு விரும்பக்கூடிய ஒரு உள்ளமாக மாறும். ஆகவே இந்த துன்ப நேரம், இந்த கொடிய வாதை, இந்த தொற்று நோய் நம்மை விட்டு அகன்று விடும், அடுத்த மகிழ்ச்சியான தருணம் வரும் என்கின்ற விசுவாசம் இந்த நாட்களிலே நம் மத்தியிலே அதிகமாக எழுகின்ற பொழுது நம் மத்தியிலே இருக்கக்கூடிய குடும்ப வேதனைகள் நம்மை விட்டு அகன்றுவிடும், கடன் தொல்லைகள் அகன்றுவிடும், நம் மத்தியில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நோய் நம்மை விட்டு அகலும், நமது பிள்ளைகளுக்கான நல்ல வாழ்வு பிறக்கும் என்கின்ற புதிய புதிய விசுவாசத்தை நாம் கடவுள் மீது வைக்கின்ற பொழுது, புதிய எண்ணங்களை நாம் ஏற்படுத்துகின்ற பொழுது இந்த கடின உள்ளம் நிச்சயமாக நம்மை விட்டு அகன்றுவிடும். அப்பொழுது நாம் இயேசுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடப்போம். அற்புதமாக பதிலுரை பாடலை நாம் வாசிக்க கேட்டோம்.
நீதிமான்களுடைய வாயில்களை கடவுள் நமக்கு அப்பொழுது காட்டுபவராக இருப்பார். ஆகிய கடவுள் மீது ஆழமான விசுவாசம் கொள்வோம். நமது கடின உள்ளத்தை எடுத்துவிட்டு கனிவான உள்ளத்தை இறைவன் நமக்கு தருமாறு இந்த தெய்வீக திருப்பலின் வழியாக தொடர்ந்து மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமும். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் நில்லவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய படி எல்லாம் நல்ல தந்தையாக இறைவனை கேட்டுத்தாக்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையினின்று வழியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் நம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகில் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகிய பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகில் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தருளாதல் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறங்கிய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தருளாதல் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
மலரும் இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியிலும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகியும் கடவுளை கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடியர் அந்தோனியா, புனித ஜான் மரி வியாரி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். போற்ற பெறுக, ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியாளர்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கண்ணீரும் துன்பத் துயரமும் வேதனையுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. தெய்வீக திருப்பணி வழியாக இறைவன் நமக்கு அருளக்கூடிய அமைதியை, துணிவை, ஒற்றுமையை, சமாதானத்தை, சாந்தமான உள்ளத்தை, மகிழ்வை நம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என் உள்ளம் வாருமே, ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவர் இயேசு என்னில் வர வேண்டும், ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். இயேசுவே என் உள்ளம் வாருமே. கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாற்றிக்குரிய உடலில் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பில் நிலைத்து வாழ, ஆன்மீக துணிவோடு வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தாயேவும் பாத மலரினிலே என்றும் வாடாத மலராக நான் இருப்பேன்.